23க்கு 25 அடி. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவது லேண்ட் எமிஷனுங்க. 1.5 சென்ட் கூட வரலையே, இந்த இடத்த வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இதில் பெரிய பெரிய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் சைஸு தான் இந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அந்த இடத்த என்கிட்ட கொடுங்க, நான் 3 BHK வீடே கட்டித்தரேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டை ஒரு 3 BHKவாக ரெடி பண்ணது ரொம்ப 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 அதிசயமாக இருக்குது. அதுவும் வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சொல்லணும்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் நடந்ததில்லைங்க இந்த வீட்டுக்கு. விலையும் பார்த்திங்கன்னா அது நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் MP ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 25 அடி ரோடு பேஸவோ 23 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 1.32 சென்ட் லேண்ட் ஏரியாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து வீட்டை 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK விட வீட்டை வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பற்றி சொன்னோம்னா வீட்டுக்கு ஃப்ரண்டன்ஸில் சின்னதாக ஒரு கவர் பால்கனியை கொடுத்து லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நமக்கு நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சின்னதாக ஒரு போர்ட்டிகோ ஏரியா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வாலுக்கு எல்லாமே கிளாஸி ஃபினிஷில் அதுவும் கோல்டன் கலர் பீடிங் வச்ச மாதிரி சூப்பராக நமக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து நம்ம 2 ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோம்னா இங்கே நமக்கு சின்னதாக ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. அங்கேயும் நம்மளுக்கு வாலு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மொத்தம் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 13க்கு 10. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே 2க்கு 4 சொல்லிட்டு நல்லா கிளாஸி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்லாம் ஃபிட் பண்ணி வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் சாண்டட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவிலேருந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னிமுனியில் வீட்டோட க்யூட்டான கிச்சன் நம்மளுக்கு மொத்தமாக 6.5க்கு 10 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நமக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு UPS ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டவுன் ஃபாலில் அமைஞ்சிக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் மட்டும் வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு UPS ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் அளவு 4க்கு 10. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம்க்கான எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே அப்படியே நம்ம வீட்டோட மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். அதுக்கு முன்னாடி லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னரில் இந்த இடத்துல நம்மளுக்கு வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட டவுன் ஃபால் மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வீட்டோட இன்னர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா அசிஸ்டட் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே இங்கே நம்மளுக்கு வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் அண்ட் பால்கனி டெரஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு சின்னதாக ஒரு மினி ஹால் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 14க்கு 10. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நம்ம ரைட்டில் திரும்பி வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்னு சொல்லிட்டு இதுவும் நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் மட்டும் நமக்கு பெருசாக ஒரு UPS ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஃப்ட் ஏரியா ஃபுல்லாக நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் அளவு 6.5க்கு 5. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷர் பைப், ஷவர் பைப் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமும் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 8ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட கவர்ட் பால்கனியாக போயிடலாம். 3 பெட்ரூமோட டோர்ஸு இந்த பால்கனி டோர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோடனே இங்கே நம்மளுக்கு சின்னதாக ஒரு கவர்ட் பால்கனியாக கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு டஃபன் கிளாஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டாக நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே டெரஸ் ஏறி போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டெரஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு சின்டெக்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க.
ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக இங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பிரிவில் தான் லொக்கேட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பிரிவுலேருந்து இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 47 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.